नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। आइए बात करते हैं इस वक्त की बड़ी खबर की। तमिलनाडु ग्रेजुएट पोस्ट ग्रेजुएट टीचर्स एसोसिएशन की स्टेट एग्जीक्यूटिव कमेटी की मीटिंग 29 दिसंबर 2025 को त्रिची के तमिलनाडु होटल में स्टेट प्रेसिडेंट महेंद्रन की अध्यक्षता में हुई। स्टेट जनरल सेक्रेटरी सुंदर मूर्ति और स्टेट ट्रेजरर कन्नन की मौजूदगी में ऑर्गेनाइजेशन के स्पेशल प्रेसिडेंट सुब्रमण्यम स्पेशल इनवाइटी थे। स्टेट एग्जीक्यूटिव समेत स्टेट जनरल कमेटी के सभी मेंबर्स ने हिस्सा लिया। प्रस्ताव पास किया। तमिलनाडु सरकार से जोर देकर कहती है कि वह स्कूल कैंपस में इंफ्रास्ट्रक्चर के कंस्ट्रक्शन में 100% क्वालिटी और कमिटमेंट पक्का करे ताकि स्टूडेंट्स की सेफ्टी पक्की हो सके। सरकारी स्कूलों में स्टूडेंट्स के लिए साफ पीने का पानी, यूरिनल की सुविधा और टॉयलेट की सुविधा दे और उनका मेंटेनेंस पक्का करें। सीखने सिखाने का प्रोसेस पूरी तरह से टीचर स्टूडेंट साइकोलॉजी पर आधारित है। बिना पूरी जांच के झूठी शिकायतों के आधार पर केस दर्ज करने और टीचरों को गिरफ्तार करने से सख्ती से बचा जाए। रिजोल्यूशन 4 यह देखते हुए कि बढ़े हुए सिलेबस के अनुसार सेकेंडरी एजुकेशन पढ़ाने के लिए अलग ग्रेजुएट टीचरों की जरूरत है। 6वीं से 10वीं क्लास तक पढ़ाने सिखाने के लिए 8 ग्रेजुएट टीचर पोस्ट बनाई जाएं। जिन्होंने हायर एजुकेशन ली है और जिन्हें इंसेंटिव पेमेंट नहीं मिला है, उन्हें तुरंत मिले सुझावों के आधार पर इंसेंटिव पेमेंट दिया जाए और इंसेंटिव पेमेंट देने में केंद्र सरकार का अनुसरण न करें, बल्कि पुराने तरीके से 2 पेमेंट डेवलपमेंट दिया जाए। प्रस्ताव 9 यह वर्किंग कमेटी जोर देकर अनुरोध करती है कि रीजन ऑडिट ऑफिसर हायर एजुकेशन जैसे एमफाइल वगैरह के लिए इंसेंटिव पेमेंट पाने पर रीजन ऑडिट द्वारा लगाई गई रोक हटा दें। यह वर्किंग कमेटी जोर देकर अनुरोध करती है कि डिस्ट्रिक्ट एजुकेशन ऑफिस में स्कूल डिप्टी इंस्पेक्टर के पद को हाई स्कूल हेडमास्टर के पद पर अपग्रेड किया जाए। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உயர் கல்விக்கான ஊக்க ஊதியங்களை எப்போதும் போல தொடர்ந்து வழங்கிடுவது, காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பிட வேண்டுவது, கிராமப்புற ஊர்ப்புற நூலகர்களை முறைப்படுத்திடுவது, இப்படி பல கோரிக்கைகள் தமிழ்நாட்டின் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இருந்த போதிலும் 10 அம்ச கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கையாக 1/4/2003 பிறகு நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அறவே ரத்து செய்துவிட்டு அதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்பதற்காக சற்றொப்ப 22 ஆண்டு காலமாக போராடி வரக்கூடிய இந்த இயக்க நடவடிக்கைகளில் முத்தாய்ப்பாக ஜாக்டோஜியோ பேரமைப்பின் சார்பாக நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய தொடர் வேலைநிறுத்த போராட்டமானது எதிர்வரும் 6/1/2026 முதல் வெற்றிகரமாகவும் எழுச்சியோடும் வீரியத்தோடும் நடத்திடுவதற்காக இன்றைக்கு திருச்சி மாநகரிலே தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக மாநில செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களின் மூலமாக எங்களது போராட்ட எழுச்சியை மேம்படுத்துவதற்காக நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தின் நோக்கம் என்பதை ஊடகங்களின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுதலாக வைப்பதோடு, தாங்கள் கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காலகட்டத்தில் வழங்கிய வாக்குறுதியை விரைந்து நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்றும், ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருக்கக்கூடிய இந்த தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு ஓய்வூதிய திட்டமே இல்லை என்பதை தாங்கள் பல தருணங்களில் பல போராட்ட களங்களில் எங்களோடு எதிர்க்கட்சி தலைவராக வரிசையில் அமர்ந்திருந்த பொழுது கலந்து கொண்டு குறிப்பிட்ட நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று சற்றொப்ப 4.5 ஆண்டு காலம் கடந்துவிட்ட நிலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சில மாதங்களை பயன்படுத்தி 6/1/2026 முன்பாக எங்களுக்கு வழங்கிய வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்பதாக இந்த செயற்குழு கூட்டத்தின் வேண்டுதலாக மீண்டும் உங்களிடத்தில் பதிவிட விரும்புகின்றேன்.
கி மகேந்திரன், மாநில தலைவர், தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோ ஜியோ.